மயிலாப்பூர் சென்னையில் இருக்கேன். நான் இப்போ கனகப்பட்டி பற்றி பேச போகிறேன். சத்குரு ஐயா. நான் முதல்ல எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், நானும் போயிருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால அங்கே போனால் சரியாயிரும்னாங்க. அவன் இங்கே இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ பண்ணான். ஆனால் சத்குரு ஐயாட்ட போயிட்டு வந்தோடனே எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 28ஆம் தேதி குரு பூஜைக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ தண்ணி அவர் குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது டெய்லி ஒரு சிப்பு குடிச்சிட்டு வரும்போது இப்போ முன்னோட இப்போ பரவாயில்லன்னு தோணுது. அப்போ சத்குரு நான் முதல்ல போகும்போது மொத்தம் நான் 2 தடவை தான் போயிருக்கேன். முதல்ல என் ஃபேமிலியோடு போனேன். செகண்ட் எங்கள் பாட்டி நானும் போனேன். அதுக்கப்புறமா அவரை பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் நான் அன்னதானத்துக்கு காசு கொடுத்து அதுக்கப்புறமா ஆனால் அவர் சிறப்பாக பண்ணாங்க சத்குரு. இது 12வது இது. நான் முதல்ல என் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ இந்த சைட்டாக இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து இந்த பழனி போயிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் பாட்டியோட போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இங்கேருந்து பக்கத்துலேருந்து பழனி பஸ் இல்லாமல் திருச்சியிலேருந்து அதுக்கப்புறமா பழனி போகிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே எங்கள் கூட ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு இருந்தது. நாங்கள் கோயில் போய் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கோயிலுக்குள்ளே வாசல் வச்சோடனே அந்த பட்டர்ஃப்ளை போயிடுச்சு. அப்போது எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஒரு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்குமா, அப்புறமா பேசுவோம்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பாட்டி. அப்போ நானும் நம்பிக்கை வச்சேன் எங்கள் சத்குரு பற்றி. முதல்ல எனக்கு அந்த சாமியை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே நான் பாபாவை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் இங்கே முன்னாடி வேறு வீட்டில் இருந்தேன். இப்போ தான் இங்கே வந்தேன். அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிளும் ஆண்டி இதை பற்றி சொன்ன உடனே எனக்கு தெரியும். அவர் மூவி பற்றிலாம் அவர் முதல்ல அடித்து போட்டு எல்லாமே பண்ணனால இப்போ தான் எனக்கு தெரியும் அவரை பற்றி. எங்கள் ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க. நான் அப்போ போயிட்டு வரும்போது எங்கள் ஐயா இந்த மாதிரின்ட்டு நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கும் போது மேங்கோ ஜூஸ் பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்போ நான் போயிட்டு மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஐயாவுக்கு கொடுத்தேன். அப்புறமா இந்த உள்ள விட்டு எல்லாருமே பார்க்க வச்சாங்க. நாங்களும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பூஜைலாம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறமா எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, அவர் இறந்த உடனே ஒரு மார்ச் மாதத்து அப்போது அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ இருக்கும்போது அவர் பார்த்தாராம். அவர் சிலைக்கு பின்னாடி வந்தாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஐயா பற்றி எல்லாமே நல்லா பேசுகிறேன். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. சாய்பாபா தான் நம்பினேன். அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அங்கிள் எங்கள் ஆண்டியும் படம் போட்டாங்க. அந்த படத்தையே பேரே தெரியாது, அது சத்குருன்ட்டு. நான் பழனி இவ்வளோ வாட்டி கூட போயிட்டு வந்திருக்கேன். அவர் கனகப்பட்டின்னு ஒரு ஊர் பேர் தான் தெரியும், தவிர இந்த சத்குரு பற்றி தெரியாது. இங்கே எங்கள் ஹவுஸ் ஓனர் அவ்வளோத்தையும் சொன்னோடனே நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போது எங்கள் பாட்டி போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்ட்டு நாங்களும் போயிருந்தோம் ஒரு நாள். அப்போ போயிட்டு வரும்போது இந்த ஒரு சத்குருவை பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால நாங்கள் இன்னொரு தடவை திருப்பி நானும் எங்கள் பாட்டி மட்டும் தனியாக போயிட்டு வந்தோம். அப்போ நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு போயிருந்தப்போ முதல்ல நான் சாய்பாபா தான் நம்பினேன். இவரெல்லாம் நம்பல, அங்கிள் சொன்னது. ஆனால் நான் நேரில் போனோடனே ஒரு மூவி பார்த்தோடனே தான் தெரியுது இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ட்டு. அதுக்கப்புறமா நான் கனகப்பட்டி சத்குரு ஐயா மலங்கிட்டு வந்தப்போ எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி சொன்னது நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் பாட்டி இவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அப்புறமா இவரை வழங்கலாம். அதுக்கப்புறம் இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த இவரை சாமியை கும்பிட்டுட்டு படுத்தா இந்த சாமி குழந்தைங்களுக்கு மட்டும் வருவாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் இந்த கனகப்பட்டி போயிட்டு திருப்பி போயிட்டு வர வேண்டாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா திருப்பி போயிட்டு அங்கேயே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்றாரு எங்கள் அப்பா.
அப்புறமா நான் பஸ்ஸுலேருந்து இறங்கினோடனே எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி பயந்தாங்க நீ தொலைஞ்சிட போகிறேன்ட்டு. ஆனால் இந்த பல்லு தேய்க்கிறதுக்கு தானே குளிச்சுட்டு வரும்போது கூட பயந்தாங்க நான் தனியாக போயிட போகிறேன்ட்டு. அவங்க குளிக்கவே இல்லை. நான் குளிச்சுட்டு வந்த உடனே தான் அவங்க குளிக்க போயிருந்தாங்க. அப்பயும் அவங்க பாத்ரூம் வாசல்லையே தான் நின்றுட்டு என் பேரை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, சாத்து சாத்து இருக்கியான்ட்டு. அடுத்தது நாங்கள் நைட்டு லெமன் சாதம் தான் சாப்பிட்டோம். ரொம்ப பசி எனக்கு. அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க சரி அன்னதானத்துக்கு காலையில் போயிட்டு நான் இட்லி சாம்பாரும் கூட வடை சாப்பிட்டுட்டு போயிட்டு பூஜையில் உட்காந்தோம். சிறப்பாக பண்ணாங்க பூஜை. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு அன்னதானத்துக்கு போனால் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தராங்க, அது வேணும்னா திருப்பி வந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நானும் பசிச்சதுன்னு வாங்கினேன். அவங்க எதுவுமே சொல்லலை, திருப்பி லைனில் வா எதுவுமே சொல்லலை. நடுவில் வந்து கேட்ட உடனே போட்டு கொடுத்தாங்க எல்லாமே. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி சாப்பாடு சாம்பார் தான் உள்ளே இருந்ததுதான். மிச்சம் ரசம் பாயசம் எல்லாமே வெளில தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வெளில தான் உட்காந்து எல்லாமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நான் கோயிலுக்குள்ளே போகணுன்னே அவரை பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுது. அது பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க இவர் முன்னாடி எல்லாமே 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முன்னாடி அந்த படத்துக்கு அடிச்சுலாம் போட்டிருக்காங்கன்ட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறமா தான் எங்கள் அங்கிள் சொன்னார். கேட்டேன் எங்கள் அங்கிள்கிட்ட, அங்கிள் இந்த மாதிரி படத்தில் அடிச்சு போட்டிருக்காங்களான்னு சாமி கேட்டப்போ ஆமான்னு சொன்னார் அங்கிள். அப்போது நான் நம்பினேன் ரொம்ப. எங்கள் அண்ணனுக்கு அந்த தீர்த்தம் கொடுத்தனோடனே அவ்வளோ பிரச்சனையாக பாதி சால்வ் பண்ண மாதிரி இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்தேன். ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா, அவர் போன உடனே சரி பண்ணாராம். அப்போ இவ்வளோ பெரிய ஐயா தான். நான் இனிமேட்டு பௌர்ணமி போக போகிறேன் எங்கள் பாட்டியோட. அதுக்கப்புறமா எனக்கு அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறமா நாங்கள் எப்படி போனோம்னா இங்கேருந்து கேளப்பக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா பழனி பஸ், அப்படி போய் தான் நாங்கள் அப்படி போவோம். அதுக்கப்புறமா நீங்கள் சத்குரு ஐயாவை போய் பார்க்கணுன்னா பாருங்கள். திருச்சிக்கு இங்கே போனாலும் பழனி பஸ் ஸ்டாண்டு பழனி பஸ் ஏறினால கனகப்பட்டின்னு சொன்னால் அங்கே போய் விட்டுருவாங்க. அங்கே கொஞ்சம் நடந்து போனாவே ஆட்டோ வரும். அங்கே சத்குரு ஐயான்னு சொன்னாலே போகும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போங்க, இல்லைன்னா நீங்கள் சாமியை கும்பிடுங்க. இப்போ நாங்கள் இப்போ போனப்போ எங்கள் அண்ணனுக்கு பழம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க. அப்போ காசா ஃப்ரீ தானே சாமியை பார்க்கறதுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கலர்ஸா மீடியான்னு இருக்க ஒரு யூடியூப் சேனல், அது போய் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.